ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸோடு தான் வந்திருக்கேன். இந்த லட்டுவை ஸ்கூல் பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1/4 கப் உளுந்து, 1/4 கப்புக்கு கம்மியாக பச்சை பயிறு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே ஃப்ரை பேனில் நான் 1/2 கப் வறுத்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெல் எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த பாசிப்பருப்பு, வேர்க்கடலை, எள்ளு, பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே போட்டு கூடவே 2 ஏலக்காவை சேர்த்து மைய அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறொரு பாத்திரத்தில் வறுத்த ராகி மாவை போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்ச உளுந்து பாசிப்பருப்பு மிக்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மிக்ஸ் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, வெல்லமும் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி ஒன்ஸ் போட்டதும் உங்கள் கை சூட்லேயே எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலக்கி வச்சுக்கோங்க. உங்களோட கை சூட்டுக்கே வெல்லம் நல்லா இலகி வரும். இந்த லட்டுவை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து லட்டு பதத்துக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த லட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த லட்டுவில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே இந்த ஒரு லட்டில் இருக்குது. டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.